உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே, என் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, சாதாரணமா நம்ம சாப்பிடக்கூடிய காஃபி, டீ. ஒரு சிலருக்கு காஃபி பிடிக்கும், ஒரு சிலருக்கு டீனா ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம காஃபியினுடைய காஃபி யாரெல்லாம் விரும்பி குடிக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது. அதனுடைய காஃபியினுடைய என்னென்ன பலன்கள், காப்பி குடிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் இருக்குது, அதை எப்போ எப்படி குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும், அதில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு நாம் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது, அறிவுரை கூறுறதில்லை. நீங்கள் நம்ம ஒரு செயலை செய்கிறோம், அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த பதிவை நம்ம போடுறோம். சரி நண்பர்களே, இப்போ இந்த காஃபி குடிக்கிறதுனுடைய ஒரு மருத்துவ பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மனநிலையை கூர்மைப்படுத்துது. மனநிலையை கூர்மைப்படுத்துதுன்னா என்னன்னா, உங்களுக்கு நீங்க காஃபி குடிச்ச உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது, மூளையை சுறுசுறுப்பாகுது. அதை தான் மனநிலையை கூர்மைப்படுத்துகிறதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது முக்கியமானது என்னன்னா, குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இது ஒரு மருந்தா தான் முதல்ல ஆரம்ப காலத்துல பிரான்ஸ் இந்த மாதிரி நாடுகள்ல ஒரு மருந்தா தான் பயன்பட்டுருக்குது. ஆஸ்துமாவை இந்த காஃபி குடிக்கிறதுனால ஆஸ்துமாவை கட்டுப்படுத்துதுங்கிறாங்க. மூச்சு குழாயினுடைய சுவாச பாதையை சரி பண்ணுதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது உடல் சக்தியை ஊக்குவிக்கிறது. குடிக்கிறவங்க ஒரு ஃப்ரெஷ்னஸ், அதனால உடல் சுறுசுறுப்பாகுது. அதனால இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பல்லுல குழி விழாம தடுக்குது. வயசாக பார்த்தீங்கன்னா அந்த பல்லுனுடைய மேல் பக்கம் பூரா குழி விழுந்துரும். அப்ப அந்த குழி விழாம தடுக்கிறதுக்கு இந்த காஃபி ஒரு முக்கிய காரணியா இருக்குது. உற்சாகத்தை அளிக்குது. சரி நண்பர்களே, அடுத்தது இந்த காஃபி எப்படி குடிக்கணும்? முடிஞ்ச வரைக்கும் காலையில மாலையில ஒரு கப்பு சாதாரண காப்பியே போதும், எக்ஸ்ட்ரா காப்பி எல்லாம் வேண்டியதில்லை. காலையில ஒரு கப்பு, மாலையில ஒரு கப்பு ரொம்ப போதும். இரவுல காஃபி குடிக்க கூடாது. இரவுல காஃபி குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தூக்கம் வராது. ஏன்னா அது உடம்பை ஃப்ரெஷ் பண்றதுக்கு தான், ஃப்ரெஷ்னஸுக்காக தான், சுறுசுறுப்பு, மூளையை சுறுசுறுப்பு பண்றதுனால மூளைக்கு ஓய்வு கிடைக்காது. அப்போ உங்களுக்கு தூக்கம் வர்றது ஆட்டோமேட்டிக்கா தள்ளி போயிடும். இந்த காஃபில காபின் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் இருக்குது. இதுதான் மனச்சோர்வுக்கு எதிர்ப்பா இந்த தற்கால மருத்துவரோட ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்ப கொடுக்கக்கூடிய மருந்துக்கு ஈக்குவலா அதுவும் வேலை செய்யுது. எப்பனா 5 நிமிஷத்துல திசுக்கள்ல இந்த காஃபின் அப்படிங்கிறது கலந்துரும். அதிகமா குடிச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம நூல் கோர்க்கிறோம் அல்லது குறி வைத்து அடிக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள், வீசி எறிகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்குறப்ப கையெல்லாம் லைட்டா ஒரு ஒரு நடுங்குற மாதிரி ஆயிடும் அதிகமா காஃபி குடிச்சா. அப்படின்னா என்னன்னா, நரம்பு தளர்ச்சியை கூட உண்டாக்கிரும் அதிகமா குடிக்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா குடிச்சுக்கணும். அளவுக்கு அதிகமா குடிக்காம காலையில ஒரு கப்பு, மாலையில ஒரு கப்பு. இப்ப இந்த காலையில எப்பன்னா வெறும் வயிற்றுல கூட குடிக்கலாங்கிறாங்க. அல்லது காலை உணவுடன் காப்பியை குடிச்சோம்னா மனச்சோர்வு, சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு டயர்ட் ஆகிடும், அப்படியே ஓஞ்சி போயிடுவாங்க. ஓஞ்சி கொஞ்ச நேரம் படுக்கலாமா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இல்லாம அது ஒரு சுறுசுறுப்பை மறுபடியும் கொடுக்குது. இப்போ மத்தியானம் காபி குடிச்சா அடுத்த 6 மணி நேரத்துக்கு உடல் முழு வேக சக்தியோட இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், காலையிலையும் மத்தியானம் காஃபி மட்டும் தான் குடிக்கணும். சாயங்காலமோ அல்லது நைட்லேயோ காப்பியை குடிக்கக்கூடாது. இப்போ விளையாட போகிறாங்க, விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் விளையாட்டில் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்க சொல்கிறாங்க. ஆஸ்துமாலிருந்து இதை தப்பிச்சுக்கலாம். விளையாட்டு வீரர்கள் குடிக்கிறப்ப அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்னஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேகமாக அவங்களால வேலை செய்ய முடியுது, ஓட முடியுது, விளையாட முடியுது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதே சமயம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். அப்போ இதில் இருக்கிற தீமையை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ தீமை என்னன்னு அப்படின்னா, ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இதை குடிக்கக்கூடாது. தினமும் காலையில 6 கப்புக்கு மேல குடிச்சாங்கன்னா மாரடைப்பும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது நல்ல பொருள் தான், ஆனா அளவோட இருக்கணும். காலையில ஒரு கப்பு, மத்தியானம் ஒரு கப்போடு நிறுத்திக்கணும்.
அதுக்கு அடுத்தபடியா யார் குடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, கருவுற்ற தாய்மார்கள் காப்பியை தவிர்க்கணுங்கிறாங்க. ஏன் கருவுற்ற தாய்மார்கள் காப்பியை தவிர்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா, இது கர்ப்பத்தை தடை பண்ணக்கூடிய பவர் இதுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்து யார் குடிக்கக்கூடாது? அல்சர் இருக்கிறவங்க குடிக்கக்கூடாது. வயிற்றுல புண்ணு இருக்கிறவங்க குடிக்கக்கூடாது. புண்ணை வந்து அதிகப்படுத்தி ஒரு எரிச்சலை உண்டாக்கிடும். அல்சரை அதிகப்படுத்திடும். ஏன்னா இது இரைப்பையில அமிலத்தை சுரக்க வைக்குது. அதனால அல்சர் இருக்கிறவங்க குடிக்காதீங்க. கருவுற்ற தாய்மார்கள் வந்து ஆரம்ப ஸ்டேஜ் இருக்கிறவங்க குடிக்காதீங்க. டெய்லி 6 கப்புக்கு மேலே குடிக்காதீங்க யாராக இருந்தாலும். இது பிளட் ப்ரெஷரை அதிகப்படுத்தும். அதே மாதிரி நாள்பட்ட வயிற்றுப்போக்கு, அடிக்கடி வயிற்றுப்போக்கு, நாள்பட்ட வயிற்றுப்போக்கு போயிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு முக்கிய காரணியாக இருந்திருக்குது. இப்போ இந்த காஃபியை நிறுத்தின உடனேயும் இந்த நாள்பட்ட வயிற்றுப்போக்கே நின்று இருக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சியாளர்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மருத்துவர்கள் அறிவுரை பண்ணியிருக்கிறாங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. காலையில் 1 கப்பு, நைட்டு 1 கப்பு மட்டும் குடிங்க. மற்ற அதிகமாக நைட்டு வேண்டாம். காலையில் 1 கப்பு, மத்தியானம் 1 கப் மட்டும் குடிங்க. அதிகமாக வேண்டாம். ஏன்னா அமிர்தமே ஆனாலும் அளவுக்கு மேலே போச்சுன்னா அது நஞ்சு தான். அதனால நம்ம உடலை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்ன வழியோ நம்ம சேனலில் ஆன்மீகம், அஸ்ட்ராலஜி மற்றும் நம்ம மக்களுக்கு பயன்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம இதில் தொடர்ந்து கொடுத்துட்டு வரணும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாரும் பயனுடைய. மறுபடியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.